செலுத்துகிறோம். இந்த வருஷத்திலே 4 மாதங்களை கடந்து 5ஆம் மாதத்திலே 3ஆம் தேதியை பார்த்து வர செய்தி கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஞானத்துக்குள்ளாய் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே காணப்பட ஜெபிக்கிறோம். மத்தியிலே நீர் கடந்து வருவீராக. 2 பேர் 3 பேர் என்னை கூடி வந்தாலும் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னவர் மத்தியிலே நீர் இருக்கிறதுக்காகவே துதிக்கிறோம். சமூகத்திலே எங்களை ஆண்டவரே கொள்வதற்காகவே துதிக்கிறோம். இந்த நாட்களில் 4 மாத காலமாக செய்த எல்லா விதமான அற்புதங்களுக்காக செய்வதற்காக எங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதமாய் நாங்கள் நடத்தி வந்தேன். ஆண்டவரே, இது கர்த்தராக ஆயிற்று. உம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாக 4 மாதங்களை கடந்து வந்தது ஆச்சரியமாய் இருக்கிறதா. நீரே எங்களை நடத்தி வந்தீரா, நன்றி செலுத்துகிறோம். கடந்த இந்த 5ஆம் மாதத்திலும் வாக்குத்தத்தங்களுக்காய் சோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே கொடுத்த செய்திகளுக்காய் சோத்திரம். இந்த செய்திகளை கர்த்தர் ஆசீர்வதித்த பிள்ளைகளுக்கு விட்டு தருவீரா, நீர் மறைத்து வெளிப்படுவீரா. பாடல், ஜெபம், சங்கீதம், துதிகள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். கனம், துதி, மகிமை எல்லாம் உமக்கே. இன்பே சுகமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துன்பம் உன்னை சூழ்ந்தழைத்தாலும் இன்பம் இழந்தேன் என்று நீ சோர்ந்தாலும் என்னை பாவி பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பைகளும் என்னை பாவி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவோ ஆசீர்வாதம் என்னை ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பைகளும் அவர்களை சுமை சுமக்கும்போது சிலுவை உனக்கு பழுவாகும் போது அவர்களை சுமை சுமக்கும்போதும் சிலுவை உனக்கு பழுவாகும் போதும் என்னை பாவி கல்ல பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பைகளும் என்னை பாவி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவோ ஆசீர்வாதம் என்னை ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பைகளும் நிலம் பொருளோரை பார்க்கும்போது என்னை கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் கொண்டுள்ளது பணங்குள்ள பேராசீர்வாதத்தை பரலோக பொக்கிஷமும் வீடும் என்னை பாவி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னை ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பைகளும் அகோர துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும் அதை எப்படாது கர்த்தர் உன் பழக்கம் அநேகமும் நீ பெற்ற சிலாக்கியங்கள் முதல் உன்னை நேற்று பிரயாணத்தில் என்னை பாவி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவோ ஆசீர்வாதம் என்னை ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பைகளும் கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சாரோனின் ரோஜாவே, படத்தாக்கில் சோமே ஆயிரந்தனால் சிறந்தவரே, சுமானவரே, முற்றிலும் அழகுள்ளவரே, பூரண சௌந்தரியமானவரே, பாலிலும் தூய்மையானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இந்த காலவளையிலே வேண்டியோடு துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே வாழ்த்துகிறோம். நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் சொல்றமனங்கள் ஹல்லேலூயா. ஆண்டவரே பெரியவர் பெரியவர் பெரியவர். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை வாசலை செய்கிறையா. ஆண்டவரே நீங்களே மது சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே கைவிடாத கரங்கள், அதே ஆண்டவரே வல்லமையுள்ள கரங்கள், அன்பார்ந்த கரங்கள் பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதிக்கிறீர்களே. சோதரம் சோதரம் சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 ஆமென் ஹல்லேலூயா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இன்றைய சுமலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சகருமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? சத்துருக்களும் என் பகைஞருமாகி பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே என்னை விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் கலங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தருக்கு ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்களின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்தத்திற்கு மேலாக உயர்த்தப்படும். நித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவாதம் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உங்களுடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே, உங்களுடைய சொல்லிட்டு உமது முகத்தை எனக்கு மறையாதையும் என் கோபத்துடன் உங்கள் அடியை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயம். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழவிடாமலும் என்னை கைவிடாமலும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் சுவையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொள்ளாதே. பொய் சாட்சிகளும் ஆதரவிட்டு சீருகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழுப்பியிருக்கிறார். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்தும். நிரமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்து. நம் கர்த்தரை நாம் அன்னையோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், ரட்சிப்பாய் இருக்கிறார், ஜீவனின் பலனாய் இருக்கிறார். ஆகவே நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மை
காத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். 5ஆம் வசனத்திலே தீங்கு நாளில் நம்மை கூடாரத்தில் மறைத்து கூடாமல் ஒளித்து வைத்து கண்மையிலே மேல் உயர்த்தும். ஆகவே ஆண்டவர் சத்துருக்களின் விஷயத்தில் நம்மை கொடுக்க மாட்டார். சத்துருக்களுடைய மத்தியிலே பந்தி நமக்கு ஆயத்தப்படுத்துவோம். நாம் கத்தருக்கு காத்திருக்க வேண்டும். அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படும். திடமனதாய் நம்முடைய சமூகத்திலே திடமனதாய் கர்த்தர் நம்மை காத்து ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் நம்மை அவருடைய நன்மைகளால் நிரப்பி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சில காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கண்மணிகளை காத்து 4 மாதங்களை கடந்து வர அந்த 3ஆம் தேதியிலே கர்த்தரை பார்த்து கொண்டு வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நம்மை நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்ல பரிசுத்தவான்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கண்டங்களில் நடக்கிற ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்ல பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாட்களில் இந்த கொரோனா நோயினாலே அநேகர் மடித்திருக்கிறார். குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதல் செய்ய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொரோனாவினுடைய தாக்கங்கள் வேகங்கள்லாம் குறைய கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே நம்முடைய தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவும் கூட கொரோனா நோய்கள் குறைந்து அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு தேசத்துக்கு இறங்கி சமாதானத்தை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊரடங்கு உத்தரவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்க போகிறபடியால் கட்டளை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாத ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புதிய ஆத்மாக்களை தர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புதிய குடும்பங்களை தர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாச மக்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புதிய குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்திக்கப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஸ்தோத்திரம் ஜெபத்தை அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் யேசுயா, ஸ்தோத்திரம் யேசுயா. இந்த மாதத்திலே நாம் கர்த்தரை அதிகமாக துதித்து பாடி ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நீங்கள் அவரை துதித்து பாடி ஸ்தோத்திரிக்க வேண்டும். தாவீது ராஜா சொல்கிறார், சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியில் மழைத்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த மாதத்தில் நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடி மகிழ்வதனாலே, அவருடைய நாமத்தை உயர்த்துவதனாலே நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றப் போகவே அவர் அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அநேகர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வெட்கப்படுகிறார். தாவீது வெட்கப்படாமல் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தாவீதை கர்த்தர் எல்லா நிலைமையிலும் பாதுகாத்தவரை ஆசீர்வதித்தார்.
தாவீது 103 சங்கீதத்தில் 1-2 வசனங்களிலே சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளை, ஆத்மாவே கர்த்தரை துதி என்று சொன்ன வார்த்தைகளை, ஸ்தோத்திரி என்று சொன்ன வார்த்தைகளை நாம் எல்லாரும் அடிக்கடி சொல்லுகிறோம். மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் அதை உபயோகப்படுத்துகிறார்கள். ஆகவே தாவீது நல்ல ஒரு ஸ்தோத்திரக்காரன் என்ற பெயரை வாங்குகிறார். சுத்தவான்கள் அவருக்கு ஒரு பெயரை வைக்கிறார்கள், ஸ்தோத்திரக்காரனாகிய தாவீது என்று. தாவீது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணது போல யாரும் அதிகமாக துதிக்கமாக இருக்கிறீங்க. சங்கீதங்களிலே வாசிக்கும் போது எல்லா சங்கீதங்களிலே அவரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதையும் பாடுவதையும் மகிமைப்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே ஸ்தோத்தரிப்பதனாலே தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டார். தேவனை துதித்து பாடி ஸ்தோத்தரிப்பதனாலே நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடைவோம். முதலாவதாக நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடைவோம். 1 நாளாகமம் 11:9 வாசிக்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். தாவீதை போல நாமும் கர்த்தரை துதித்தால் கர்த்தர் நம்மையும் நாளுக்கு நாள் விருத்தியாகவே செய்வார். நாம் கர்த்தரை துதிக்க 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 அவர் நம்மை மென்மேலும் விருத்தியடைய செய்வார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். விருத்தி அடைவதை அவர் விரும்பினார். அநேகர் விரும்புகிறது. ஆகவே அவர்கள் இன்னும் விருத்தி அடையாமல் இருக்கிறதே போதும் என்று நினைக்கிறார். ஆகவே விருத்தி அடையாமல், வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இல்லாமல், ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, சரீர பிரகாரமாகவும் சரி, குடும்பத்திலும் சரி, தொழிலிலும் சரி, எல்லாத்திலுமே அவர்கள் பின்தங்கிய நிலைமையிலே காணப்படுகிறார். காரணம், விருத்தி அடைய வேண்டும், உயர்வடைய வேண்டும், மேன்மையடைய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, விருப்பம் இல்லாமல் இருக்கிறார். தாவீது விருத்தியடைய விரும்பினார். ஆகவே கர்த்தரை அதிகமாய் அவன் நேசித்து உடைய பாதத்திலே இருந்தவரை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, பாட ஆரம்பித்தார். அவன் எதைக்கு கர்த்தரை துதிக்க, பாட, ஸ்தோத்திரிக்க தீர்மானம் எடுத்தானோ அன்றிலிருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவனை உயர்த்த ஆரம்பித்தார். அவனை விருத்தியடைய செய்தார். அதுக்கு முன்னால் அவன காலங்களில் அவன் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்து வருகிறான். சங்கீதம் 34:1 அவன் சொல்கிறான், கர்த்தரை காட்டிலும் ஸ்தோத்திரிப்பேன், அவன் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறான். தாவீது இந்த தீர்மானத்தை எடுக்கும் முன்னதாக அவன் மிகவும் பின்தங்கிய நிலைமையில, அவனுக்கு நல்ல வஸ்திரங்கள் இல்லாமல், நல்ல ஆகாரங்கள் இல்லாமல், தங்குகிற ஒரு வீடு இல்லாமல், நல்ல வசதிகள் இல்லாமல் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் கர்த்தரை என்றைக்கு அவன் ஸ்தோத்திரிக்க, துதிக்க, பாட, மகிமைப்படுத்த ஆரம்பித்தானோ அந்த நாளிலிருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க, அவனை நாளுக்கு நாள் விருத்தி அடைய கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். 1 சாமுவேல் 18:4 வாசிக்கிறோம். யோனத்தான் தான் போர்த்துக் கொண்டிருந்த சார்பையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அவன் தாவீது கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கும் போது, அந்த தீர்மானத்திலே அவர் உறுதியாக இருக்கும் போது, அவனுக்கு வேண்டிய வஸ்திரங்கள், சால்வைகள், கச்சைகள், பட்டயம் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார்.
அப்ப தாவீது எப்படி இருக்கிறார்? சரியான வஸ்திரம் இல்லை, சரியான சால்வை இல்லை, சரியான போர்த்து கொள்ளக்கூடிய ஒரு போர்வைகள் இல்லை. அவன் மிகவும் கஷ்டத்திலே இருந்திருக்கிறான். இரண்டாவது பார்க்கிறோம், அவனுக்கு ஆகாரங்கள் இல்லாமல் இருந்தது. 1 சாமுவேல் 25:18 வாசிக்கிறோம். அப்பொழுது அபிகாயில் 200 அப்பங்களையும் 2 தொட்டி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படை வறுத்த பயற்றையும் பத்தலாக்கப்பட்ட 100 திராட்சை குடைகளையும் பத்தலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து தாவீதுக்கு கொடுத்தாள். இந்த சந்தர்ப்பத்திலே தாவீது ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார். அப்பொழுது அபிகாயிலுடைய கணவன் நாபால் என்ற இடத்துல ஆட்களை அனுப்பி ஆகாரங்கள் வாங்கி வர சொல்லுகிறார். ஆனால் அவன் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்படி அவர்கள் திரும்பி வந்த போதே அதை கேள்விப்பட்ட அவனுடைய மனைவி அபிகாயில் என்ன செய்தாராம்? ஏராளமான பழங்கள் எவ்வளவு கொண்டு வந்தார்கள். 200 அப்பம், 2 தொட்டி திராட்சை ரசம், 5 ஆடுகள், சமையல் பண்ணப்பட்ட ஆடுகள், 5 படி வறுத்த பயல், பத்தலாக்கப்பட்ட 100 திராட்சை குட்டைகள், பத்தலான 200 அத்திப்பழ அடைகள், ஏராளமாய் அவர்களை கொண்டு கொடுத்தார். அதை பல நாட்களுக்கு வைத்து ஆகாரம் புசித்தவன் கத்தரை புதித்திருப்பான் என்று நினைக்கிறேன். அவனுக்கு 3ஆவதாக வீடுகள் இல்லாமல் இருந்தது. 2 சாமுவேல் 7:27 வாசிக்கிறோம். உனக்கு வீடு கட்டுவேன் சொல்கிறார். 29 உமது ஆசீர்வாதத்தினாலே நமது அடியாரின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்கிறார். அப்படியாக ஆண்டவர் வீடு கட்டுவேன் என்று சொல்லி வீடை கட்டி கொடுக்கிறார். காரணம், ஆண்டவரை அவன் நன்றியுள்ள இதயத்தோடு துதித்ததினாலே, வாடி கத்தரை சோதரித்ததினாலே அவனுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவனுடைய குடும்பத்தில் 8 பேர் இருக்கிறார். இவன் தான் கடைசியானவன், சிறியவன். சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார் என்று இருக்கிறபடி அவனை என்ன செய்கிறார்? தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி அவனை மேன்மையாய் வைக்கிறார். நாளுக்கு நாள் தாவீது விருத்தியடைய திரும்ப செய்கிறார். சங்கீதம் 119:62 வாசிக்கிறோம். நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை பாதி ராத்திரியில் எழுந்து துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவன் சத்துருக்களினாலே மிகவும் நெருக்கப்பட்டான். அவனுடைய மாமனார் சவுலே ஒரு சத்துருவாங்க, வீட்டாரே ஒரு சத்துருன்னு சொன்னது போல மாமனாரே அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய தலைமையிலும் அதிகமாக இருந்ததாக சொல்கிறார். ஆண்டவர் நீதியான நியாய தீர்ப்பை செய்தார். காரணம், பாதி ராத்திரியில் எழுந்து துதித்தார். பாதி ராத்திரியில் எழுந்து துதிப்பதே மேன்மையான ஒரு அனுபவம். அதை கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கான பாதி ராத்திரியில் எழுந்து துதிக்காமல் இருப்பதனால, பாதி ராத்திரியிலே போவாசுடைய பாதத்திலே போய் படுத்துக் கொண்டது போல நாமும் ஆண்டுடைய பாதத்திலே போய் படுத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடிகார கணவனுக்காக 21 வாரங்கள் தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்? பாதி ராத்திரியிலிருந்து 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் நாம் ஜெபிக்கும் போது குடிகார கணவனை கர்த்தர் மாற்றி தருவார். குடிகார பிள்ளைகளை மனம் மாற செய்வார். படிக்காத பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பார். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணங்களை நடத்தி வைப்பார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். தொழில் இல்லாதவர்களுக்கு நல்ல தொழில்களை வாய்க்க செய்வோம். ஆமான்மையானவர்களே, உலகத்திலே உங்களை உயர்த்த தேவன் சுத்தமுள்ளவராக இருக்கிறார்.
மேன்மையா வைப்பார். நம்மை மேன்மையாய் வைப்பதில் நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவராலே முடியும். எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவோ அவராலே முடியும். யாராலும் முடியாது. தாவீது அப்படியாக உயர்த்தப்படும். ஒரு குடிகாரன் இருந்தான். அவன் தினந்தோறும் குடித்துட்டு வந்து சம்பாத்தியத்தை எல்லாம் குடித்து கெட்ட பழக்கத்தினாலே செலவு பண்ணி வீட்டுக்கு வந்து மனைவி பிள்ளைகளை அடிக்கிறது, உதைக்கிறதும் கொடுமை செய்கிறவனாய் அவனை ஒரு நாளிலே ஒரு போதகர் சந்தித்து அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவன் கொடியை மறக்க செய்தான். அவனுக்காக ஜெபித்து அவன் அப்படியாக மனம் திரும்பினான். சில நாட்கள் கழித்து அவனுடைய நண்பன் ஒருவன் வந்தான். வந்து அவனை பேசி வா என்று சொல்லி கழுகடைக்கு அழைத்துவான். அந்த வாசல் வரைக்கும் போனவன் அவன் எப்போதும் ஸ்தோத்திரங்களை அதிகமாக செலுத்த அந்த ஊழியக்காரன் சொல்லி கொடுத்திருந்தான். எப்போதும் துதித்து கொண்டே இருப்பதனாலே அவனுக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே சொல்லி கொண்டிருப்பதனாலே அவனுக்கு அந்த ஞாபகமே இல்லாமல் போய்விட்டது. அன்றைக்கு நண்பனோடு பேசி 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 அன்னைக்கு காலையில் மாலை வரைக்கும் வீணாய் பேசி காலங்களை வீணாக்கி மாலையில கண்ணுக்கடைக்கு போன போது வாசலில் அவனுக்கு ஞாபகம் வந்தது. யோகங்க வந்துட்டோமே, இந்த நாளும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி கண்ணை ஜெயித்தோமே, இன்னைக்கு நம்ம தோல்வி அடைந்தோம் சொல்லி சோற்றம் 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 சொல்லி ஓடியே வீடு குடிக்கவும் அவன் சோத்திரத்தினாலே குடியை விடவும் குடியை மறக்கவும் குடியிலிருந்து ஒரு பெரிய வெற்றியையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். சோதரிக்க வேண்டும். கர்த்தரை எப்போதும் துதிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். அவரை போல பாதுகாப்பில் எழுந்து துதிக்கும் போது கர்த்தர் நீதியையும் நமக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவோம், நீதியான தீர்ப்புகளை கட்டளையிடுவோம். தாவீது கர்த்தரை துதித்து பாடினதனாலே அவனை சத்துருக்களை எல்லாம் அழித்து அவனை ராஜாவாக உயர்த்தினான். தாவீதை போல நாமும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடும் போது நம்மையும் ஆண்டவர் நாளுக்கு நாள் விருத்தியடைய செய்வார். 1 நாளாகமம் 23:5 வாசிக்கிறோம். தாவீது தான் பண்ணி வைத்திருந்த கீத வாக்கியங்களினாலே கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க 4000 பேரை தேர்ந்தெடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. தேர்ந்தெடுத்து நியமித்தான். 4000 பேரை தேர்ந்தெடுத்து அவன் அந்த துதிக்கிற ஊழியத்திலே நிறுத்துகிறான். அருமையானவர்களே, தாவீது தான் துதித்தது மட்டுமல்ல, தேவனை துதிக்க 4000 பேரை தேர்ந்தெடுத்து அவனை நியமிக்கிறான். அவர்கள் இரவும் பகலும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடி மகிமைப்படுத்துகிறார். ஆகவே கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். 1 நாளாகமம் 22:3 முதல் 5 வரைக்கும் வாசிக்கிறோம். தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆதிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறைந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தார். சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு புராண கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா புண்ணியதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சபதரித்து வைத்தார். எவ்வளவு பொருள்களை அவன்
சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறான், சகோதரித்தேன் என்று சொல்லுகிறான். பாருங்கள், அவன் ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்புள்ளவனாக இருக்கிறான். கர்த்தரை எப்போதும் துதிக்கிறார், சோதரிக்கிறார், பாடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல உற்சாகத்தை தருவான், சுறுசுறுப்பை தருவான். சுறுசுறுப்புள்ளவனை செல்வத்தை உண்டாக்கும் என்று நீதிமொழியில் வாசித்து போனேன். சுறுசுறுப்புள்ள தாவீதை கர்த்தர் என்ன செய்தார்? மென்மேலும் ஆசீர்வதித்தார். 2 இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத தரலான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அதிகமாய் சவதரிப்பாய் என்று சொல்லுகிறார். அதனை வேலை செய்யத்தக்க தரலான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல்தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழுதி காரியத்தை நடப்பே உன்னோடு இருப்பதாக இருந்தார். பாருங்கள், எவ்வளவு பொன், வெள்ளி, வெண்கலம், கற்கள், மரங்கள், இரும்பு, வெண்கலம் எல்லாரையும் எல்லாம் சேர்த்து ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அவனுக்கு வயதாகி விட்டதுனாலே, அவன் அனைவருடைய ரத்தத்தையும் சிந்துவதனாலே தேவன் அவனை கட்ட வேண்டாம். ஆகவே சாலமோனிடத்தில் எல்லாவற்றையும் அவன் ஒப்புக் கொடுத்து விட்டு அவன் கடந்து போகிறவனாக இருந்தான். நாமும் கூட உற்சாகமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தரை துதிக்கிறோம். தோன்றப்படலாம். எழுப்பி காலையில் எழுப்பி கைகாலெல்லாம் கழுவி சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? கர்த்தரை துதி பாடி இருக்கிறார். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம், ஆசானை கட்டுகிற ஆயுள். அடுத்த 2வது பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். தாவீது நல்ல உற்சாகமாய் சுறுசுறுப்புள்ளவனாய் கர்த்தரை துதித்ததினாலே கர்த்தர் அவனை வெகுவாய் ஆசீர்வதித்து ஏராளமான ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 49:14 படிக்கிறோம். இசக்கார் 2 பொதிகளை சுமக்கிற பலத்த கழுதை யாக்கோபு மூலம் ஆசீர்வதிக்கிறார். இசக்கார் 2 பொதிகளை சுமக்கிற பலத்த கழுதையாக நாமும் ரட்சிக்கப்படுவதாக குடும்பத்திற்காக வேலை செய்தோம். இப்பொழுது நமக்கு 2 குடும்பங்கள் இருக்கு. ஒன்று நம்முடைய குடும்பம், ஒன்று பாஸ்டருடைய குடும்பம். ஆகவே ஆலயத்துக்காக, சபைக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் நாம் உழைக்க வேண்டும். தாவீது தனக்காக மாத்திரமல்ல, என்னுடைய ஆலயத்துக்காகவும் உழைத்திருக்கிறார் என்று பார்த்து, அதுபோல நாமும் நன்றாக சோதனை பண்ணி கர்த்தரை உறுதியாய் பற்றி அவரை ஆராதித்து நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அவசியமாகிறது. அதை போல நாம் துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது நாளுக்கு நாள் விருத்தினேசி அவளாக தலையாகும் இல்லாமல் மேலாக கர்த்தர் திரும்ப செய்வார். 2வதாக நாம் பாடுகிறோம், சத்துருவான சாத்தானின் வாய்கள் கட்டப்படும். நாம் கர்த்தரை துதித்து பாடி தோற்கடிக்கும் போது சத்துருவான சாத்தானின் வாய்கள் கட்டப்படும். தானியேல் 6:10 நாம் வாசிக்கிறோம். தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் நேராக எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தானும் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று சொல்லினார். எதிரிகள் சொல்லுகிறார்கள். தானியேல் 6:13 எதிரிகள் சொல்லுகிறார்கள், ராஜாவிடத்தில் போய் புகார் பண்ணுகிறார். தினம் 3 வேளையும் இந்த தானியேல் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் என்று சொல்லி
ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் என்று சொல்லி ராஜாவிடத்தில் போய் குற்றம் சுமத்துகிறார். ஏனென்றால் ராஜா 30 நாள் அளவும் தன்னை தவிர வேற எந்த தெய்வத்தையும் கும்பிடக்கூடாது சொல்லுவார். தன்னையே வணங்க வேண்டும் 30 நாள் அளவும் என்று சொல்லி அங்க பத்திரத்துக்கெல்லாம் கையெழுத்து வைத்திருக்கிறார். அதை மீறுகிறவன் சிங்கக்கவிலே போடப்படுவான் என்ற உறுதியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முத்திரை மோதிரத்தினாலே அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் ராஜா. அப்படி இருந்த போதிலும் தானியேல் எப்போதும் போல அவனுடைய விளக்கத்தின்படியே அவன் 3 வேளையும் திரித்துக் கொண்டே வருகிறான். கர்த்தரை துதித்துக் கொண்டே வருகிறான். கர்த்தரை பாடி ஸ்தோத்தரித்துக் கொண்டே வருகிறான். ஆகவே தானியேல் 6:22 வாசிக்கிறோம். தானியேல் ராஜாவை நீர் என்றும் வாழ்க. சிங்கங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டான். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். தானியேல் ஒரு பெரிய பதவியிலே இருக்கிறான். இருந்தாலும் பல பொறுப்புகளிடத்திலே காணப்பட்டாலும் அவன் கர்த்தரை தேடுவதற்கோ கர்த்தரை துதிப்பதற்கோ அவரை பாடி மகிமைப்படுத்துவதற்கோ அவன் 3 நேரங்களை எடுத்துக் கொள்கிறான். நீங்களும் அப்படி 3 நேரங்களை எடுத்துக் கொண்டால்தான் ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். பல வேலைகள் மத்தியிலே உங்களுக்கு நேரங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கும். சமயம் இருந்தால் நேரம் இருந்தால் தானியேலை போல நாம் வெட்கப்படாமல் நாம் ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், பாட வேண்டும், அவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி நாம் செய்யும் போதே நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் நடக்கும், ஜெயமாய் நடக்கும், அனுகூலமாய் இருக்கும், ஆச்சரியமாய் இருக்கும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வோம். ஆகவே தானியேலை போல நம்ம ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துதியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5:8 நாம் வாசிக்கிறோம். தெரிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று தேடி சுற்றி திரிகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நாம் பிசாசின் வாய்களை, எதிரிகளின் வாய்களை நாம் கட்ட வேண்டும் என்று சொன்னார். அவருடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு தானியேலை போல ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு வெள்ளனையும் வல்லமையும் தருகிறார். சுத்தத்தை வாய்களை பிடிக்கத்தக்கதாக அசுத்த ஆவியின் வல்லமைகளை தருகிறார். சிம்சோன் ஆவியினால் நிறைந்த சிங்கத்தின் வாயை பிடித்துக் கொண்டது போல அப்படிப்பட்ட பலனால் நம்மை நிரப்பும். நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களினாலே நமக்கு பலன் தருகிறார், வல்லமை தருகிறார், வரங்கள் தருகிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இரவு பகலாய் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
இந்த நாட்களிலே நாம் வீடுகளிலே இருப்பதனாலே காலங்களை பயன்படுத்தி சமயங்களை பயன்படுத்தி அந்த நாட்களிலே அதிகமாய் நாம் தேவனை குறிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சவுல் ராஜாவுக்கு ஒரு முறை பிசாசு பிடித்துக் கொண்ட போதே தாவீது வந்து பாடி கர்த்தரை துதித்த போது அந்த பிசாசின் வாய்கள் கட்டப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை, பிசாசின் வல்லமைகளை, பிசாசின் கிரியைகளை எல்லாம் அன்று அழித்து நமக்காக அவர் யுத்தங்களை நடத்துவார். அவர் நமக்காக போராடுவார், நமக்கு ஜெயத்தை தருவார். மூணாவதாக இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நாம் பெறுவோம். கர்த்தரை துதிப்பதனாலே, பாடி ஸ்தோத்திரிப்பதனாலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நாம் பெறுவோம். யோபு புத்தகம் 1:21 வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். யோபு எந்த நிலைமையில் இப்படி சொன்னான் தெரியுமா? அவனுடைய சொத்துக்கள், சுகங்கள், வீடு, பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் போது அந்த நேரத்தில் அவர்களை நடியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறதை பார்த்தார். ஒரு நாள் யோபு தன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறையில் ஒரு வேலைக்காரன் காட்டில் இருந்து ஓடி வந்து 500 கழுதைகளையும் 500 எருதுகளையும் எதிரிகள் வந்து திருடி சென்று விட்டார்கள். வேலைக்காரர்கள் ஏன் என்று கேட்டபோது அவர்களையும் வெட்டி போட்டார்கள் என்று சொல்லுகிறார். கொஞ்ச நேரத்தில் இன்னொருவன் வந்து தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து விழுந்ததுனாலே 700 ஆடுகளும் 7000 ஆடுகளும் வேலைக்காரர்களும் அந்த அக்கினி சுட்டேற்றி போனது என்று சொல்லுகிறார். கொஞ்ச நேரத்தில் வேறொருவன் காட்டிலிருந்து ஓடி வருகிறான். அவன் எதிரிகள் திடீரென்று வந்து 3000 ஒட்டகங்களையும் ஓட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். அதை கேட்டதான வேலைக்காரர்களை படைத்தாலே வெட்டி கொண்டு போட்டார்கள் என்றார். கொஞ்ச நேரத்தில் வேறொருவன் வந்தான். வனாந்தர வழியாய் பெருங்காற்று அடித்தது, அதனாலே உம்முடைய குமாரர்களும் குமாரத்திகளும் அங்கிருந்த வீட்டில் அந்த காற்று அடித்ததினாலே வீடு இடிந்து விழுந்து அனைவரும் மறித்து போனார்கள் என்று சொல்லுது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் அவன் கர்த்தரை குறை சொல்லாத ஒரு மனிதனாக இருந்து அவன் வாயினாலே என்ன செய்கிறான்? பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லப்படுது. கர்த்தரை தெரிவிக்கிற பிள்ளைகள் யாரையும் குறை சொல்ல மாட்டார், கர்த்தரையும் குறித்து தீமையாய் பேச மாட்டார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகள் பாவம் செய்ய மாட்டார்கள். மதுரையிலே ஒரு குடிகாரன் இருந்தான். அவன் குடித்து அனைத்து பிள்ளைகளை வந்து அழைப்பான், கொடுமைப்படுத்துவான். ஒரு நாளிலே அவனுடைய நண்பன் அவனை ஒரு ஆலயத்துக்கு அழைத்து சென்றான். அந்த ஆலயத்திலே அவன் போய் கர்த்தரை பற்றி அறிந்து கொண்டான். அப்படியே அவன் குடியிலிருந்து விடுதலை பெற்றான். இப்பொழுது அவன் வீட்டுக்கு வந்தால் அடிக்கிறதில்லை, ஏதாவது பலகாரங்கள் வாங்கி வருவான், பிள்ளைகளுக்கு மனைவிக்கும் கொடுப்பான், வைக்கிறதா சாப்பிட்டு படுத்து தூங்கி. அவன் மனைவி ரொம்ப ஆச்சரியப்பட்டான், என்னடா இப்படி மாற்றம் அடைந்திருக்கிறாங்க, பெரிய மாற்றமாக அல்லவா இருக்கிறது,
என்னதான் செய்யறான்னு பார்ப்போம் சொல்லி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில அவன் ஆலயத்துக்கு போகும்போது பின்னாலே போறான். எங்க போறான்னு சொல்லி அந்த போறாங்க எங்களுக்கு தெரியாது. அவன் பின்னாலே போகும்போது அந்த சபையிலே போய் அவர் முழங்கால் படிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 என்று சத்தமாக சொல்லுகிறான். அவளுக்கு எப்படி கேட்கிறது என்றால் தோற்றுவான் தோற்றுவான் தோற்றுவான். ஆகவே அவள் வீட்டிற்கு வந்த உடனே அவன் இடத்துல கேட்டான், ஐயா சர்ச்சைக்கு போகும்போது நான் பின்னாலே வந்து பார்த்தேன் இந்த போல சொல்லி நீர் வந்து முழங்கால் போட்டே தோற்றுவோம் தோற்றுவோம் சொன்னீரே அப்படி ஏமா அப்படி சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு வந்து விடுதலை கொடுத்தீரே, கெட்டவனாக இருந்த மாற்றீரே, கெட்ட பழக்கங்கள் இருந்து விடுதலை தந்தீரே ஐயா, மனைவி பிள்ளைகளை நேசிக்க அடிக்காமல் இருக்க திரும்ப தந்தீரேன்னு சொல்லி நிரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். அப்படியா அப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா என்று சொல்லி அவளும் ஒன்றிலிருந்து தீர்மானம் பண்ணி கணவனோடு அழைத்து அவளும் ரட்சிக்கப்பட்டான். பிள்ளைகளையும் அழைத்து போனார். அடுத்த வாக்கியம் அப்படியாக குடும்பமாக ரட்சிக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரத்தினாலே பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் குடும்பங்களிலே இறங்கி வரும். தேவனுடைய பிள்ளையே, உங்கள் குடும்பங்கள் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க செய்வார். யோபின் குடும்பத்திலே கர்த்தர் பாருங்கள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் துதித்ததினாலே அவனை கர்த்தர் ரட்சித்தார், இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஆனால் அதுக்கு முன்னதாக அவன் அந்த நாட்களிலே பொறுமையாக இருந்தான் என்று வேதம் சொல்லுது. யாக்கோபு 5:11 வாசிக்கிறோம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய சேவையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பொறுமையாய் அவன் இருந்து அவன் மனைவி நடத்திலும் அவள் ரொம்ப கோபப்படுகிறார். ஆனால் அவன் அமைதியா இருந்து பொறுமையா இருந்து அவன் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்ததுனாலே கர்த்தர் ஏற்ற காலங்களிலே அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். யோபு 42:10 வாசிக்கிறோம். கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்த்து இரட்டிப்பாய் கர்த்தர் தந்தருளினார். அந்த ஸ்தோத்திரத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது பார்த்து. நான் சிவகாசியிலே ஆர்டிஸ்டாக வேலை பார்த்தேன். ஒரு நாள் மேஜையிலிருந்து என்னுடைய வாட்சி கீழே விழுந்து விட்டது. விழுந்து தனித்தனியாக 4-5 பாக்ஸ்களை பிரித்து போனேன். நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே என்ன செய்தேன். இப்பொழுது நான் அதிகமாக கர்த்தரை துதிக்கிற மனுஷனாக இருந்தேன். வாலிப நாட்களில் அதிகமாக கர்த்தரை தேடும். நான் காலங்களிலே ஜெபிப்பேன். அதிகாலை 3 மணிக்கு ஜெபிப்பேன். கர்த்தரை அதிகமாக துதித்துக் கொண்டே வேலைகளை செய்வேன். நான் டேபிள் கீழே விழுந்த வாட்சை பார்த்தேன். எல்லாம் தனித்தனியாக கண்ணாடி ஒரு பக்கம், முண்டு ஒரு பக்கம், அந்த டீ கொடுக்குற டீ ஒரு பக்கம், எல்லாம் எடுத்து ஒன்றுனா வச்சேன். அந்த வேலையெல்லாம் தெரியாது, வாட்சி வேலையெல்லாம் தெரியாது. ஆனால் ஸ்தோத்திரம்னா தெரியும். எடுத்து ஒன்றுனா வச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வச்சேன் ஓட. ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரத்திற்கு அப்புறம் வல்லமைகளை கொடுக்கிறது. நீங்கள் ஜெபிக்க தெரியாதிருந்தால் கூட பரவாயில்லை. கர்த்தரை துதியுங்கள், பாடுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்களை நிறைவாய் தேவன் ஆசீர்வதிப்பார். வீட்டிலே நாட்டில் நாம் இருக்கிறோம், அதிகமாக கர்த்தரை துதிக்கலாம். நான் வாலிபனாக இருந்தபோது கர்த்தரை துதித்ததனாலே இன்னைக்கு வரைக்கும் கர்த்தரை ஆசீர்வதித்து நாளுக்கு நாள் வெற்றியை செய்து இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து சாத்தானுடைய வாய்களெல்லாம் கட்டி என்னை ஆச்சரியமாய் நடத்துகிறார். வாலிப காலத்தில் பிள்ளைகள் வாலிபர்கள் சிருஷ்டிகரை நினைக்கணும். வாலிப காலம் ஒரு நல்ல காலம். இந்த காலம் போனால் திரும்பி வராது. ஆகவே நீங்கள் உலகத்தையோ உலகத்தில் உள்ள காரியங்களையோ நேசிக்காதபடி கர்த்தரை நேசித்து இளவயதில் வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினைக்க சொன்னது போல கர்த்தர் சொல்லி இருக்கிறதுனாலே கர்த்தரை என்ன செய்யுங்க,
நேசிங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது உங்களுக்கு பின்காலத்தில் உதவியாகும். ஆண்டவர் சொல்றாரு ஒரு வசனத்துல, உன் இளவயதின் பக்தியை நான் மறக்கவில்லை என்று சொல்லுகிறார். இளவயதில் பக்தி அது ஒரு நல்ல பக்தி. அந்த பரிசுத்தமான பக்தியை ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆகவே வாலிப நாட்களில் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தரை அதிகமாய் சோதனம் பண்ணுங்க. சகோதரர்கள், வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள் கர்த்தரை அதிகமாய் நேசித்து துதியுங்கள். ஒன்றும் நீங்க செய்ய வேண்டாம். கர்த்தர் உங்களை இறங்குவாரு. பிற்காலத்துல ஆசைகள் வரும். பிற்காலங்களிலே நீங்கள் திருமணமாகி பிள்ளைகளை பெற்ற வேலைகளுக்கு போய் வீட்டு வேலைகளையும் பார்த்து பல காரியங்களை செய்வேன். புருஷனுக்கு ருசியா சமைத்து கொடுத்து, மனைவிக்கு சம்பாதித்து கொடுத்து, இப்படியாக அனைத்து தெரிந்து நேரமே உங்களுக்கு கிடைக்காது. ஆகவே இந்த நேரங்களில இந்த வாலிப நாட்களில கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய கல்வாரி அன்பை தியாகிங்கள். கல்வாரியின் சிநேகம் உங்கள் உள்ளத்தில் கலந்து வருவதா? கல்வாரினாக உங்களை நாளுக்கு நாள் விருத்தியடைய செய்வோம். கல்வாரினாக உங்களை உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானின் வாய்களை கட்டுவார். கல்வாரினாக கண்டிப்பான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கிருபை காலத்திலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோமாக. அவரை சோதரித்து மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நல்லவர். இந்த நாளில் உம்முடைய செய்திகளை நாங்கள் கேட்க, ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, வசனங்களை நீங்கள் தியானிக்க திரும்ப செய்தேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காக்கிறேன். அவருடைய சிறப்படுத்துவார் சொன்னதுவார். நாட்களிலே பிள்ளைகள் ஆண்டவரே, தானியலை போல, தாவீதை போல, யோபை போல கர்த்தரை துதித்து சமூகத்திலே வந்து துதித்து அவரை பாடி அவரை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதங்களை சொந்தித்துக் கொள்ள திரும்ப செயலாமா ஆண்டவரே ஆசீர்வாதங்களை உலகமான சாத்தாண்ட வாய்கள் எதிரின் வாய்கள் வாய்களை ஆண்டவரே கட்டவேலாம். ஆண்டவரே யோதை போல கண்டிப்பான ஆசீர்வாதங்களை பிரகடத்தை கட்டளையிடும்படி செவி எனது மன எல்லா நன்மைகளையும் கார். எனது மன சுகம் பலன் ஜீவனை கார். விடாமல் காத்து நடத்துவீர்கள். கனம் துதி மகிமை ஸ்தோத்திரம் புகழ் எல்லாம் உமக்கே. அன்பரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஆத்மாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்களோடும் நம்முடைய வருகை நாள் மட்டும் இருப்பதாக. ஆமென்.